மாநிலத்தை சேர்ந்த ஷஷிதா பேகம் என்பவர் தனது 6 வயது மகன் ஷஹீபுதீன் மற்றும் 3 வயது மகன் சசித்துல் இஸ்லாம் ஆகியோருடன் கடந்த 12ஆம் தேதி சென்னைக்கு வந்தார். ரயில் மூலம் சென்னைக்கு வந்த ஷஷிதா பேகம் சென்ட்ரலில் இறங்கிய நிலையில் திடீரென அவரது மூத்த மகன் ஷஹீபுதீன் மாயமாகினான். மகனை காணாமல் பதறிப்போன அந்த பெண் ரயில் நிலையம் முழுக்க அலசி ஆராய்ந்து தேடி பார்த்தும் மகன் கிடைக்கவில்லை. இதனை அடுத்து கடந்த 25ஆம் தேதி போலீசில் புகார் அளித்தார் ஷஷிதா பேகம். சிசிடிவியில் பார்த்தபோது அந்த சிறுவன் 2 இளைஞர்களுடன் நின்று கொண்டிருந்ததும் பின்னர் சில பெண்கள் அழைத்து செல்வதும் பதிவாகியிருந்தது. மேலும் சிறுவனை அழைத்து சென்ற நபர்கள் புறநகர் ரயிலில் ஏறி சென்றதும் தெரிய வந்தது. இதே மாதிரி 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் போலீசாருக்கு துப்பு துலங்கியது. சிறுவனை அழைத்து சென்ற பெண்கள் வியாசர்பாடி பகுதியில் தங்கியிருந்தவர்கள் என்பதும் அவர்கள் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரிய வந்தது. பின்னர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து ஆந்திர மாநிலம் குண்டூர் அருகே ரயில் நிலையத்தில் வைத்து சிறுவனை மீட்டு அழைத்து வந்தனர். ஆந்திராவை சேர்ந்த அஞ்சம்மா, ஷக்ஷிதா, வீரஞ்சம்மா, உமா, சரஸ்வதி ஆகிய 5 பேரும் சேர்ந்து கொண்டு சிறுவனை கடத்தி கொண்டு சென்னையில் இருந்து ஆந்திராவிற்கு கொண்டு சென்றது தெரிய வந்தது. ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு ரயிலில் வந்து பிச்சை எடுக்கும் இந்த கும்பல் வியாசர்பாடியில் குடிசை வீட்டில் தங்கி இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. சம்பவத்தன்று சிறுவன் தனியாக சுற்றி கொண்டிருந்ததை பார்த்து நைசாக பேசி உங்க அம்மாதான் அழைத்து வர சொன்னார் என கூறி அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இங்கே அன்னைக்கு சம்பவத்தை அன்னைக்கு 11ஆம் தேதி இவங்க படுக்க வந்திருக்காங்க. அந்த கும்பல் வந்து சென்னை சென்ட்ரலுக்கு படுக்க வந்திருக்காங்க. இந்த பையனை பார்த்து வந்திருக்காங்க. அந்த புகார்தாரர் வந்து அவங்க அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த இவங்களை வந்து எடுத்துகிட்டு போன குழந்தை எல்லாமே பெண் குழந்தைங்க. சரி, இதை வந்து நம்ம கொண்டு போய் இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து அதுக்காக தான் அவங்க நாங்கள் கடத்திட்டு போனேன்ற மாதிரி சொல்ல வராங்க. இன்னும் மேலும் பின்னணிகளே தான் இருக்கா என்னென்னு எங்கள் ஐஜி சார் விசாரிக்க சொல்லியிருக்காரு. அப்படி பின்னணி இருக்கு அனைவரும் கைது செய்து நீதிமன்றம் அனுப்புவோம் என்று. மீட்கப்பட்ட சிறுவனை அவரது தாயார் ஷஷிதா பேகமிடம் ஒப்படைத்த போலீசார் வேறு ஏதேனும் குழந்தைகள் கடத்தப்பட்டிருக்கிறார்களா என கைதான 5 பெண்களிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். காணாமல் போன சிறுவனை 14 நாட்களுக்கு பிறகு போலீசார் பத்திரமாக மீட்டு ஒப்படைத்த நிலையில் போலீசாருக்கு சிறுவனின் தாய் நன்றி தெரிவித்துக் கொண்டார்.